வணக்கம் நிகிதா. மதுரை மாவட்டம் மேலூர் கட்டையாம்பட்டியில் இயங்கி வரும் XUL AG மெயின்ஸ் ஆப் என்ற பெயரில் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கட்டையாம்பட்டியில் ரஜித் என்பவர் தலைமையில் ஒரு அலுவலகம் இயங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த அலுவலகம் திண்டுக்கல் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் XUL எனப்படும் செயலி மூலம் முதலீடு செய்தால் குறுகிய காலத்தில் பணம் இரட்டிப்பாகும் என பொதுமக்களிடம் கூறி வந்துள்ளது. இதை நம்பி இப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டோர் முதலீடு செய்துள்ளனர். FQ செயலியில் 54,000 முதலீடு செய்தால் 45 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என்று தொடர்ந்து கிராமங்கள் முழுவதும் பொதுமக்களிடம் கூறியுள்ளனர். இதன் காரணமாக அதிக வருமானம் வரும் என்று பொதுமக்கள் நம்பி இதை நத்தம் பகுதியைச் சேர்ந்த ரெட்டியப்பட்டி, வாத்திப்பட்டி, விளாம்பட்டி, என் புதுக்கோட்டை, பட்டணம்பட்டி, மூங்கில்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 8,500 பேர் விகிதம் சுமார் 150 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக இச்செயலியில் தொடர்ந்து முதலீடு செய்தவர்களுக்கு அமெரிக்க டாலர் கணக்கில் பணம் கிடைத்துள்ளது என்று தொடர்ந்து கூறி வந்துள்ளனர். இது குறித்து தகவல் தொடர்ந்து பரவியதை அடுத்து தொடர்ந்து முதலீடு ஆனது. அதிக அளவு கிராம மக்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான பணங்களை முதலீடு செய்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக இச்செயலி முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பணத்தை திரும்ப பெற முடியவில்லை என இப்பகுதி மக்கள் தொடர்ந்து பேசி வந்துள்ளனர். இந்நிலையில் இச்செயலி முழுவதுமாக முடக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வேகமாக தகவல் பரவியுள்ளது. இதன் காரணமாக நத்தம் அருகே உள்ள காசம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், விஜய் மற்றும் அவரது மனைவி அனிதா ஆகியோர் தங்கியுள்ள வீட்டின் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள் தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். இந்த செயலி மூலம் பல கோடி ரூபாய் அளவுக்கு பணம் முதலீடு செய்யப்பட்ட எனவும் அவர்கள் தொடர்ந்து கூறி வந்தனர். இந்நிலையில் பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதை அறிந்த திண்டுக்கல் ரூரல் DSP மற்றும் நத்தம் காவல் ஆய்வாளர், திண்டுக்கல் காவல் ஆய்வாளர் ஆகியோர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை முடிவடையாத நிலையில் நத்தம் வட்டாட்சியர் டேனியல் பிரெயின்ஸ்மார் சம்பவ இடத்திற்கு போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பேச்சுவார்த்தையில் பொதுமக்கள் உடன்பாடு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும்போதே முகவர் ரமேஷின் வீட்டின் ஜன்னல் மற்றும் அங்கிருந்த பொருட்கள், AC உள்ளிட்டவைகள் உடைக்கப்பட்டன. இதையடுத்து DSP மற்றும் ADSP ஆகியோர் தொடர்ந்து 6 மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்பொழுதும் பேச்சுவார்த்தையில் பொதுமக்கள் உடன்படாததால் ரமேஷ் மற்றும் அனிதா ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்வதற்காக காவல்துறையினர் முடிவு செய்து காவல்துறையினரின் வாகனத்தில் அவர்களை அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுக்கு பணம் வேண்டும், இவர்களை அழைத்து செல்லக்கூடாது என்று கூறினர். காவல்துறையினர் காவல் நிலையத்தில் அழைத்து சென்று விசாரணை செய்தால்தான் மேலும் யார் இந்த ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறிய நிலையில் பொதுமக்கள் உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து காவல்துறையினர் பொதுமக்களை அங்கிருந்து அகற்றிவிட்டு அவர்களை இழுத்துச் செல்வதற்காக முயன்ற போது பொதுமக்கள் கற்கள் மற்றும் செருப்புகளை காவல்துறையினர் மீது வீசினர். மேலும் காவல்துறையினரின் வாகனத்தின் மீதும் தொடர்ந்து கற்களை வீசினர். இதனால் பொதுமக்களை கட்டுப்படுத்தும் விதத்தில் சிறிய தடியடியையும் காவல்துறை நடத்தினர். அப்போதும் கட்டுப்படாத பொதுமக்கள் வாகனங்களை, இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் மற்றும் பேனர்கள் கட்டும் கம்பிகளை கொண்டு சாலையின் நடுவே போட்டு போலீசார் வாகனத்தை செல்ல முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்தினர். இதில் 2 காவல்துறை வாகனங்கள் சேதமடைந்தனர். அதேபோல் காவல்துறையினரும் ஒரு சிலருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டது. மேலும் ரமேஷ் மற்றும் அனிதா உள்ளிட்ட 3 பேரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர். சுமார் 150 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய இச்சம்பவம் இப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல, மதுரை மாவட்டம், மதுரை, மேலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பல நூறு கோடி ரூபாய் இதேபோல் செயலியின் மூலம் ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது.
இந்த சம்பவத்தில் மேலும் யார் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த செயலியை ஒரு சிலர் மட்டும் செய்ய முடியாது. இதில் பல்வேறு நபர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பார்கள். அதே போல் பல நூறு கோடி ரூபாய் பொதுமக்களின் பணத்தை ஏமாற்றியவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கூறி வருகின்றனர். தற்போது காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் கண்டிப்பாக உங்களது பணத்தை அவர்களிடம் மீட்டு தருவோம் என்று கூறிய நிலையில் தற்போது பொதுமக்கள் கலைந்து செல்கின்றனர். காவல்துறையினர் மீது கற்கள் வீசியதும் பொதுமக்கள் 6 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்திய சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா, ஒரு மாவட்ட போலீஸ்ல 2 மாவட்ட போலீஸ், மதுரை மாவட்ட போலீஸ், திண்டுக்கல் மாவட்டம் 2 மாவட்ட போலீஸ் சேர்ந்து வேலை பார்க்க போறாங்க. கட்டாயம்பட்டில் ஒருத்தர் இருக்கிறான், இங்க ஒருத்தர் இருக்காங்க. பணம் சுற்றி ஒரு 50 பேர் இருக்காங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே இவன்ட்ட வாங்கினவன் பணம் வாங்கி கொடுக்காமலும் இருக்கிறேன், கொடுத்தவனும் இருக்கிறேன். அவனும் மாட்டுவேன். அவர் சொல்லுவார், நான் 100 ரூபாய் சேர்த்து 100 ரூபாய் சேர்த்த முடியாது. அவன் 50 ரூபாய் வாங்க முடியாது. இந்த 50 பேருக்கு ஒரு 10 ரூபாய் அவனுக்கு. இவர் உள்ளது கத்துவார், வீடு கத்துவாரு. ஆனா வரி ஏமாத்திருப்பாரு. ஒரு ஆள்கிட்ட 3000 வாங்கிப்பாரு, 50,000 வாங்கிப்பாரு. ஆளுங்க இருப்பாங்க, சேர்த்து ஒரு 1000 வாங்கிப்பாரு. கொடுத்தவன இருப்பேன் 53,000 கொடுப்பாரு. 54,000 வாங்கிப்பாரு. அவன்கிட்ட கொடுக்குற 53,000. ஆனா வாங்கினது நீ 54,000, உனக்கு 1000 வாங்கியிருக்க. அப்ப அந்த கணக்கு நீ அக்கௌண்ட் ஆகணும். கூட்டி போய் ஒரு கம்பெனில நடவடிக்கை எடுத்து எல்லாருமே நீ வந்துருவீங்க. பாதிக்க அவன்கிட்ட எவ்வளவு பொருள் வாங்கினாலும் யாராரும் இன்னைக்கு புகார் கொடுக்குறீங்களோ, இன்னைக்கு வர முடியாம நாளைக்கு கொடுத்தாலும் இருக்கேன். அவன் ரெக்கவரி பண்ற பரவாயில்ல, நாளைக்கு கூட உங்களுக்கு கொடுக்கலாம். ரெக்கவரி பண்ற எல்லா பொருளுமே அவன்கிட்ட ரெக்கவரி பண்ற எல்லாம் அவனை சார்ந்த ஒரு மாமனார், மச்சனை, கொண்டாட்டி, ஆத்தா யாராட்டும் இருக்கும். அவன் ப்ராப்பர்ட்டி